ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அமைதியான இரவு வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது. உலகம் முழுவதும் இருள், பயம், துக்கம் நிறைந்த காலம் அது. மனிதர்களின் மனதில் அன்பும் நம்பிக்கையும் மிகவும் தூரமாகியிருந்த நேரம். அப்போது வந்த இந்த நட்சத்திரம் அனைவருக்கும் புதிய ஒளியையும் நம்பிக்கையையும் அறிவிக்க வந்தது. அந்த நட்சத்திரத்தை முதலில் கவனித்தவர்கள் 3 ஞானிகள். அவர்கள் உலகின் 3 திசைகளில் வாழ்ந்தவர்கள். ஒருவருக்கு விண்வெளி அறிவும், இன்னொருவருக்கு மருந்து அறிவும், மூன்றாமவருக்கு வரலாற்று அறிவும் இருந்தது. அவர்கள் எல்லோரும் ஒரே கருத்தை உணர்ந்தார்கள். இந்த நட்சத்திரம் சாதாரணமல்ல, இது உலகை மாற்றும் ஒளி. அவர்கள் எதையும் கவலைப்படாமல் நட்சத்திரத்தை பின்தொடரத் தொடங்கினர். பாலைவன காற்று மிக கடுமையாக இருந்தாலும், இரவு குளிர் எலும்புகளை கடித்தாலும், அந்த ஒளி ஒரு நன்மைக்கு நம்மை அழைக்கிறது என்ற நம்பிக்கையே அவர்களை முன்னே தள்ளியது. அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியிலும் நட்சத்திரம் இன்னும் பிரகாசமாக ஜொலித்தது. அது சொல்லுவது போல, முன்னே செல்லுங்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். அவர்கள் பயணத்தில் பலரையும் சந்தித்தனர். பயத்தில் வாழ்பவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், தனிமையில் துன்பப்படும் மக்கள். அவர்களிடம் ஞானிகள் கூறிய ஒன்று: வானை நோக்கி பாருங்கள், அந்த நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும். நாட்கள் வாரங்களாயின. சந்தேகம் வந்த நேரங்களிலும் அவர்கள் உள்ளத்தை ஒளிர வைத்தது அந்த நட்சத்திரமே. ஒரு நாள் வானம் முழுவதும் மேகங்கள் மூடி நட்சத்திரம் மறைந்துவிட்டது. ஞானிகள் கவலையில் ஆழ்ந்தனர். இப்போது எங்கே என்று அவர்கள் எண்ணினர். அப்போது ஒரு சிறிய கிராமத்துக்குச் சென்ற அவர்கள் தனியாக அழும் ஒரு முதிய பெண்ணை கண்டனர். அவள் கண்ணீருடன் சொன்னது: எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒளியே இல்லை. அந்த ஞானிகளில் ஒருவர் சிரித்தபடி கூறினார்: இருளாகத் தோன்றலாம், ஆனால் ஒளி எப்போதும் நம்மை விடாது. வானத்தை பாருங்கள், அது திரும்பி வரும். அந்த வார்த்தை முடியும் முன்பே மேகங்கள் கலைந்து நட்சத்திரம் மீண்டும் பிரகாசித்தது. அப்போது ஞானிகள் உணர்ந்தார்கள், நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஒளியும் இருக்கும். அவ்வாறு நட்சத்திரத்தை பின்தொடர்ந்த அவர்கள் இறுதியில் பெத்லகேம் என்ற சிறிய ஊரை அடைந்தனர். அங்கு ஒரு எளிய மாட்டுத் தொழுவில் ஒரு சிறிய குழந்தை பிறந்திருந்தான். அந்த குழந்தையின் முகத்தில் அன்பின் ஒளி மிளிர்ந்தது. இந்த உலகை நல்லதாக்கப் போகும் ஒளி. அவர்களால் கொண்டு வரப்பட்ட 3 பரிசுகளையும் அந்த குழந்தைக்கு தந்தார்கள். ஆனால் அவர்கள் உணர்ந்த மிக முக்கியமான உண்மை ஒன்றே: இந்த உலகத்தில் அன்பு பிறந்து விட்டது. அந்த நாளிலிருந்தே அந்த நட்சத்திரம் நம்பிக்கை தரும் அடையாளமானது. இருளில் வழி தெரியாதவர்களுக்கு வழிகாட்டும் ஒளி. பல நூற்றாண்டுகள் கடந்தபோதும் இந்த நட்சத்திரத்தின் கதை வீடுதோறும் பரவியது. இன்றும் கிறிஸ்துமஸ் நாளில் நம் வீட்டின் முன் நட்சத்திரம் வைப்பது அது ஒரு அலங்காரம் மட்டுமல்ல, இந்த வீடு அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டது என்று சொல்லும் ஒரு அழைப்பு. எந்த அந்நியர் நம் வீட்டுக்குள் வந்தாலும் நட்சத்திரம் சொல்லும் செய்தி: உங்கள் வருகைக்கு நன்றி, நீங்கள் அன்புடன் வரவேற்கப்படுகிறீர்கள். ஒரு சிரிப்பு, ஒரு உதவி, ஒரு நல்ல வார்த்தை, அவையெல்லாம் மனிதர்களின் வாழ்க்கையில் நட்சத்திர ஒளி போல. அதுவே கிறிஸ்துமஸின் உண்மையான அறிவுரை.